ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது பெங்காலி ஸ்பெஷலுங்க. இது பன்னீர் கிரேவி. இது வந்து ரொம்ப லெஸ் ஆயில், நோ ஆனியன், நோ கார்லிக், அது மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை சர்வ் பண்ணலாம். அத்தன்டிக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு இல்லையா? இது அப்படியே சப்பாத்திக்கும் சரி, ரைஸ்க்கும் சரி சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா இதில் வந்து ரொம்ப 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 கம்மியான ஆயில், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. இப்போ வந்து நமக்கு பன்னீர்னாவே நிறைய தேங்காய், கரம் மசாலா, ஆனியன் அதில் நிறைய யூஸ் பண்ணாதான் நல்லா டேஸ்டியாக வரும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி ரெடியாக இருக்குது, கிரேவியும் ரெடியாக இருக்குது, பன்னீர் கிரேவி. இதுக்கு நான் வச்ச பேர் வந்து அவங்க பெங்காலிக்காரங்க சொல்றது நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கு பேரு. அதுவும் இல்லாம நம்ம அதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பன்னீர் பாக்ஸ் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். டிஃபன் பாக்ஸ் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான். வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பன்னீர் வச்சு சட்டுன்னு ஒரு கிரேவிங்க. ரொம்ப வேலை இல்லை, ஜஸ்ட் இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பண்ணலாம். மாவு பிசையலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பாருங்க, இப்போ வந்து நான் பன்னீர் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 3ல் 2 பங்குன்னு வச்சுக்கோங்க. பன்னீர் நேத்தி வந்து ஒரு போர்ஷன் எடுத்துட்டேன், நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பன்னீர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய். இது வந்து பெங்காலி டிஷ்ஷுங்க. பெங்காலி டிஷ் வந்து அவங்க கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து கடுகு எண்ணெய் பிடிச்சா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் நம்ம எப்பவும் யூஸ் பண்ற கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை அப்படியே நல்லா அப்ளை பண்ணி வச்சிடுங்க. இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு விழுது அரைக்கணும், அது மட்டும் அரைச்சிக்கலாம். இந்த விழுதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதோட வெண்கடுகு. இந்த வெண்கடுகு இல்லைன்னா நம்ம வெறும் கடுகு மட்டும் கூட எடுத்துக்கலாம், தப்பில்லை. நம்ம கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெண்கடுகோட இந்த நம்ம நார்மலா யூஸ் பண்ற நம்ம ஊர் கடுகு, நம்ம ஊர் கடுகோட இது சேர்த்துட்டு கெசகெசா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் முந்திரி. இதை வந்து நல்லா நைஸா அரைச்சிக்கணுங்க. இப்ப பாருங்க, இதுல வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தயிர், நல்லா கட்டி தயிரா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது இது வந்து ஜஸ்ட் ஒரு ரன் கொடுக்கணும். ரன் கொடுத்தாதான் அது நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகும். இப்போ நாம வந்து அந்த பன்னீர்ல மேக்னேட் பண்ணி வச்ச பன்னீர்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு சின்ன ரவுண்ட் கொடுத்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த விழுதை இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சம் இதை வச்சுட்டு இப்படி நம்ம இந்த பன்னீரை மேக்னேட் பண்ண பன்னீரை வந்து இதில் வச்சிடணும். நீங்கள் எவ்வளோ பன்னீர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற விழுதை இதில் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும், காரத்துக்கு இவங்க ஒண்ணுமே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இப்போ அதுக்கும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த மிக்சியில இருக்கிறதெல்லாம் இதுல ஊத்திடலாம். இப்ப பாருங்க, இந்த மிக்சியில இருந்த தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்தி இதுக்கு பிறகு இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, இதெல்லாம் இதுல சேர்த்துட்டேன். நான் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு விவசாயி இல்லை. விவசாயியா இருந்தா எவ்வளவு உழைக்கணும் தெரியுங்களா? நாம வந்து ஜஸ்ட் ஜாலியா இருக்கும். பாருங்க, இந்த பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது காரத்துக்கு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம்ல இதை நாம வேக வைக்கணும். இதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி ஸ்டீம்ல தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஸ்டீம் வந்ததுலேருந்து 25 நிமிஷம் நம்ம பார்த்துக்கணும். இந்த 25 நிமிஷத்துல அந்த விழுது வந்து நல்லா வெந்து அந்த பன்னீரோடையும் சேர்ந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இது இப்படியே வேகட்டும். இப்போ வந்து இது கூட இந்த சிம்மாடு வந்து ஹைட் ஜாஸ்தியா இருக்கிறதால அதை எடுத்துடுறேன் நான். அப்புறம் மூட முடியாது. இதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க, யோசிச்சுட்டு நல்லா செய்யுங்க. இப்ப பாருங்க, இப்ப வந்து இது கொதி வந்ததுமே, ஸ்டீம் வந்ததுமே அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா
தண்ணி வந்து இந்த பாக்ஸ் வந்து அப்படியே மிதங்கும், இல்லைன்னா தண்ணி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அனல் கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்டினியூவா 25 நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இது ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அனல் கம்மி பண்ணிடுறேன். உள்ள தண்ணி வந்து லைட்டா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும் அனலை. இப்போ வந்து இது கண்டினியூவா வெந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம சப்பாத்தி மாவு பிசையலாம், குளிச்சுட்டு வரலாம், பேப்பர் படிக்கலாம், காஃபி டீ குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இது வேகட்டுங்க. 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறக்கலாம். இப்போ இது 25 மினிட்ஸ் ஆச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் ஒரு நிமிஷம் இறங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸ் எப்படி திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் டவுட் வந்திருக்கும். இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம இப்படியே கூட ஹேண்டில் பண்ணலாம், கையில் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து இதில் அந்த இது இருக்கு இல்லையா, மேலே அந்த பிடி இருக்கிற மாதிரி பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து இதை கீழே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ்க்கு நம்ம எப்படி எடுத்தோம்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை எடுத்து இப்படி குக்கர் மூடியில் வச்சுட்டேன். இப்போ நம்ம கீழே இறக்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி எடுத்துட்டு நிதானமா தரங்க. கையில ஒரு துணி வச்சுக்கோங்க. சூப்பரா வெந்திருக்கு. இதுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சிக்கணும். நம்ம பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. இப்போ இது வந்து அவங்க பெங்காலிக்காரங்க 2 விதமா செய்வாங்க. எப்படி அப்படின்னா, இந்த விழுதை வந்து நல்லா கெட்டியா அரைச்சிக்குவாங்க. கெட்டியா அரைச்சிட்டு வாழை இலையில அந்த விழுதை வச்சுட்டு அது மேல பன்னீர் வச்சுட்டு அந்த மேக்னேட் பண்ண பன்னீரை வச்சுட்டு மேல வந்து மறுபடியும் இந்த விழுதை போட்டு நல்லா பேக் பண்ணி ஆவியில வேக வைப்பாங்க. அது மாதிரி செய்யறவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த வாழையில வாசனை வேணும் அப்படின்னா அது ஒரு அத்தன்டிக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வாழையில வாசனையோட சாப்பிடும்போது அதை வந்து நம்ம இப்போ இது மேல கட் பண்ணி இது மேல வச்சுட்டு நம்ம அப்படியே வேக வச்சு எடுக்கலாம். ரெடியா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லயும் அவங்க எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். அதனால அவங்க வந்து இதை ரொம்ப நல்லா செய்வாங்க. இந்த கடுகுடைய மனம், லைட்டா அந்த தயிருடைய வாசனை, அந்த வாசனை வந்து கெசகெசாவோட வாசனை எல்லாம் சேரும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. காரம் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் நீட்டமா கட் பண்ணி போட்டேன். நீங்க சின்ன சின்ன ரவுண்ட்ஸா கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் இதை எடுக்க மாட்டேன். இந்த பச்சை மிளகாய், இதுல வெந்திருக்கிற பச்சை மிளகாவும் ஒரு நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்கும். இதையும் நம்ம சப்பாத்தியோடையோ சாதத்தோடையோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து அவங்க கொத்தமல்லி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து நம்ம பழக்கம் இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து எப்படி அப்படின்னா, ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு, பாத்திரம் ரொம்ப சேரக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஒரே வெசில்ல வேலை முடிஞ்சிடும். அது இல்லாம ரொம்ப 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 கம்மியான எண்ணெய். இதுல வந்து நான் இப்போ மொத்தமே ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருந்தா ஜாஸ்தி. அவ்வளவுதான். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அந்த கடுகுடைய வாசனை சூப்பரா இருக்கு. நான் எப்பவுமே இன்னொரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, புது டிஷ் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே நான் வீடியோ எடுத்துட்டு அது நல்லா வந்துச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன். இல்ல அது டேஸ்ட் சரியா இல்ல, ஏதாவது பிரச்சனை இருக்கு அதுல அப்படின்னு சொன்னா, ஏன்னா பிரசன்ட் பண்ணா கரெக்டா இருக்கணும், நீங்களும் அதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதுக்கோசம் நான் வந்து செகண்ட் டைம் அது என்ன திருத்தம் செய்யணுமோ அதை மறுபடியும் செஞ்சு அந்த வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே சப்பாத்தி செஞ்சு இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போறேன். மிச்சம் இருந்தது அப்படின்னா மத்தியானம் சாதத்துக்கு நல்லா சூடான சாதமா இருந்தாலும் சரி, ஆறின சாதமா இருந்தாலும் சரி, இந்த கிரேவியோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அத்தன்டிக்கா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு புரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு, நியூட்ரிஷனான ஃபுட்டு எப்படி எது இது மாதிரி பிடிக்கவே முடியாது உங்களால. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியா செஞ்சுக்கலாம். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் சொன்ன மாதிரி கருப்பு கடுகு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ற கடுகு மட்டும் இருந்ததுனாலும் பரவாயில்ல, அதுவே வச்சு கூட நீங்க செஞ்சு பாருங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.